வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இன்னிலிருந்து தீபாவளிக்கான பட்சணம் ரெசிபிஸ் நம்ம பார்க்க போறோம். எப்பவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிப்போம் இல்லையா, அதே மாதிரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். ட்ரெடிஷ்னல் ரெசிபியான ரவா லட்டு பார்க்க போறோம். இந்த ரவா லட்டு வந்து நல்லா சாஃப்டாவும் ஜூசியாவும் இருக்கும். ஒரு மாசம் நம்ம வச்சிருந்தா கூட கெட்டு போகாது. பண்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். கரெக்டா இந்த அளவுகள் ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப பர்ஃபெக்டா வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த டேஸ்டி அண்ட் ஜூசியான ரவா லட்டு குவிக்கா எப்படி பண்றது பார்க்கலாம். இந்த ரவா லட்டுக்கு தேவையான எல்லாமே வந்து நான் இந்த கப்பை யூஸ் பண்ணி தான் அளந்துக்க போறேன். இப்ப இந்த கப்ல நம்ம 2 கப்பு ரவா சேர்த்துக்கலாம். நீங்களும் வந்து ஏதாவது ஒரு கப்போ டம்ளரோ அளவுக்கு எடுத்துட்டு எல்லாமே அதுலயே அளந்துக்கோங்க. அப்போ வந்து கரெக்டா இருக்கும். பாருங்க, இப்ப 2 கப்பு ரவா அளந்து எடுத்துக்கிட்டாச்சு. 1/2 கப்பு நெய் எடுத்து வச்சிருக்கேன். அதுல இருந்து 1 டேபிள் ஸ்பூன் இந்த பேன்ல விட்டுக்கலாம். நெய் சூடானதும் பொடியா கட் பண்ணிருக்கிற பாதாம், முந்திரி இது 2 சேர்த்துப்போம். லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரியும் பாதாமும் லேசா கலர் மாற ஆரம்பிச்சதும் கொஞ்சம் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துப்போம். முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பேன் எடுத்து அப்படியே சைட்ல வச்சிடலாம். இப்ப ஸ்டவ்ல கொஞ்சம் அடிகனமான ஒரு கடாய் வச்சிருக்கேன். நம்ம அந்த எடுத்து வச்ச நெய்ல இருந்து பாதி நெய் வந்து இதுல விட்டுக்கலாம். அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் விடுறேன். நம்ம கடாயில விட்ட நெய் வந்து ஜஸ்ட் உருகி வந்ததுமே இதுல வந்து நான் 2 கப்பு ரவா எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் மெல்லிஸ் ரவாயா எடுத்துட்டு இருக்கேன். லோ ஃப்ளேம்ல இந்த ரவா வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். ரவா வந்து லேசா கலர் மாறும். பொறுமையா கைவிடாம வறுக்கணும். நம்ம தொடர்ந்து வறுக்காம விட்டோம் அப்படின்னா ரவா வந்து ஒரு சைடு அதிகமா வறுபடும், ஒரு சைடு வந்து வறுபடாமையே இருந்துரும். ரவா ஃபுல்லா வறுபட்டதும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரவா பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. நல்ல வாசனையும் வருது. லைட் கோல்டன் கலர் வந்திருக்கு. ரவா வந்து இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறம் நம்ம ரவா அளந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல 1/2 கப்பு ஃப்ரெஷ்ஷான தேங்காய், அந்த ப்ரௌன் கலர் மேல ஓடு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு நான் துருவி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்ல இந்த தேங்காயும் ரவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நான் வந்து தேங்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரவையை கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வறுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தேங்காய் சேர்த்திருக்கோம். தேங்காயில இருக்கிற ஈரம் போக நல்லா வறுத்துக்கணும். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வறுத்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 12 நிமிஷத்துக்கு நான் வறுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காயோட வாசனை நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் நல்லா வருது. ரவையும் இதோட சேர்ந்து நல்லா வறுபட்டிருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரவை தேங்காய் மிக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வேற பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல அதே கடாய் வச்சிருக்கேன். நம்ம ரவை அளந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல 1.25 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதே கப்ல 1/2 கப்பு தண்ணி சேர்த்துப்போம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சாச்சு. சர்க்கரை பாகு பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இதோட பதம் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சர்க்கரை பாகு தொட்டு ஒரு கம்பி இப்படி வந்து கட் ஆகுது பாருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ். இதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி, ஜாதிக்காயை நான் கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பிஞ்ச் இந்த பவுடர் போட்டா போதும். பச்சை கற்பூரம் பாருங்க சின்ன பீஸ். இதை வந்து நல்லா அப்படி க்ரஷ் பண்ணி போட்டோம் அப்படின்னா பவுடர் ஆயிடும். இது போட்டுடலாம். இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவா தேங்காய் இந்த மிக்ஸை சேர்த்துடலாம். ரவா தேங்காய் மிக்ஸை சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது கொஞ்சம் சேர்ந்த மாதிரி வரும். அது வரைக்கும் இந்த சர்க்கரை பாகுல இந்த ரவாவும் தேங்காயும் கொஞ்சம் வேகட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம எடுத்து வச்ச நெய்ல கொஞ்சம் நெய் மிச்சா இருக்கு. இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க இந்த மாதிரி கெட்டியா வந்தா போதும். முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாத்தையும் வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஃபுல்லா நம்ம இதுல சேர்த்துடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து கை பொறுக்கிற சூடு வரணும். இது ஒரு அகலமான பிளேட் நம்ம மாத்திக்கலாம். இது வந்து நல்லா கை பொறுக்கிற சூடு வத்தாச்சு. நம்ம யூஸ் பண்ணது போக கொஞ்சம் நெய் மிச்சம் இருக்கு. அதை இதுலயே விட்டுடலாம். இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணும்போதே எங்கேயாவது சின்ன சின்ன கட்டி ஏதாவது இருந்ததுன்னா இது போல உடைச்சு விட்டுக்கோங்க.
இப்ப நமக்கு எந்த சைஸ்ல லட்டு வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம இது போல பிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா அப்படி அழுத்தி பிடிச்சிட்டீங்கன்னா அந்த ஷேப்புக்கு வந்துடும். நமக்கு எந்த மாதிரி சைஸ்ல வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்துருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இது சூடு ஆறாம வெது வெதுன்னு இருக்கும் இல்லையா, அப்பயே நம்ம லட்டு பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும். ரொம்ப சூடு ஆறி போச்சு அப்படின்னா கொஞ்சம் உதிர ஆரம்பிச்சிடும். ஒருவேளை ரொம்ப சூடு ஆறி உதிர ஆரம்பிச்சாச்சுன்னா கொஞ்சமா நெய் விட்டு அதுக்கப்புறம் லட்டு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா வருது. இதே போல நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துப்போம். ரவா லட்டு பாருங்க ஈஸியா நம்ம குவிக்கா ரெடி பண்ணிட்டோம். எந்த அளவுக்கு சாஃப்டா ஜூசியா வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு, அதே நேரம் எவ்வளவு ஜூசியா இருக்கு. ரவா லட்டு குவிக்கா ஈஸியா நம்ம ரெடி பண்ணிட்டோம். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா ஜூசியா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க பூ மாதிரி இருக்கு. பிரமாதமா இருக்கு. ரவா நல்லா சாஃப்டா இருக்கு. நம்ம சேர்த்துக்கிற சர்க்கரை கரெக்டா இருக்கு. நம்ம ஃப்ரெஷ்ஷா தேங்காயை வறுத்து போட்டிருக்கோம் இல்லையா, சாப்பிடும்போது அந்த டெக்ஸ்டரும் ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்டும் ஃபிளேவரும் ரொம்பவே அருமையா இருக்கு. ஃப்ரெஷ்ஷான நம்ம தேங்காய் போட்டோம் அப்படின்னா ரவா லட்டு சீக்கிரம் கெட்டு போயிடுமே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா நம்ம ரவாயோடையும் சேர்த்து தேங்காயை வறுத்துருக்கோம். அதுல இருக்கிற மாய்ஸ்சர் ஃபுல்லாவே ட்ரை ஆயாச்சு. அதுக்கப்புறம் சர்க்கரை பாகு வச்சு அதுலயும் போட்டு நம்ம நல்லா வதக்கியிருக்கோம். அப்படிங்கறதுனால கெட்டே போகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கும். ஏலக்காய் பொடி, ஜாதிக்காய், பச்சை கற்பூரம் சேர்த்ததுனால நல்லா வாசனையாவும் இருக்கு. அதுலயே நம்ம கொஞ்சமா சுக்கு பொடி சேர்த்திருக்கோம், வாசனையாவும் இருக்கும். அதே நேரம் நல்ல டைஜஷனும் ஆகும். எல்லா இன்கிரீடியன்ஸுமே ஒரே கப்ல அளந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா வரும். டேஸ்டி அண்ட் ஜூசியான ரவா லட்டு இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு தீபாவளி பட்சணம் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.